வணக்கம். நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய், கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். நம்ம நாள் ரொம்ப இயல்பா போயிட்டு இருக்கும்போது, காரணமே தெரியாம திடீர்னு மூட் ஆஃப் ஆயிடும். மனசே சரியில்ல, என்னன்னே தெரியல அப்படின்னு கூட சொல்லுவோம். அப்போ பெருசா நம்மள வொரி பண்ண வைக்கிற அளவு எந்த விஷயமும் நடக்கல. யாரும் நம்மள எரிச்சல் ஊட்டல, இல்ல நமக்கு ஒரு தொல்ல குடுக்கல. அப்புறம் ஏன் மூட் ஆஃப் ஆகுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, நம்மள சுத்தி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நம்மள சில நேரம் அஃபெக்ட் பண்ணும். என்னலான்னு பார்க்கலாமா? நெறைய இருக்கு. அதுல சில விஷயத்த பார்க்கலாம். வெதர், கிளைமேட். எஸ். சுத்தி வெயில் அடிக்குதா? மழை பெய்யுதா? இல்ல குளிருதா? அப்படிங்கிறது நம்மள கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். ரொம்ப வெயில் காலம் எங்க தேடி போகும்? கொடைக்கானல் போவோமா? ஊட்டி போவோமா? கொஞ்சம் ஜில்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ ஒரு வெதர் கூட நம்மளோட மைண்ட் செட்ட அஃபெக்ட் பண்ணும். சரி வெதர் இப்படி இருக்கேன்னு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டோம்ன்னு வைங்களேன். வெளியே போகாம இன்டோர்ஸ்லயே இருக்கிறது. இல்ல கைய கால அசைக்காம ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டே இருக்க போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா மைண்ட் அஃபெக்ட் பண்ணும். சரி நான் சும்மா இருக்கல. நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இல்ல ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சோசியல் மீடியால கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா பரவால்ல. மணிக்கணக்கால உட்காருறீங்க. அது நீங்க என்னதான் புடிச்ச விஷயங்கள பார்த்தாலும் மைண்ட் செட்ட மாத்தும். அதுவும் விதவிதமான எமோஷன்ஸ தூண்டக்கூடிய ரீல்ஸ் பார்த்தீங்க. கண்டிப்பா பார்த்து முடிச்சு அமைதியா இருக்க முடியாது. அடுத்து, சரி நான் சோசியல் மீடியாலாம் பார்க்கல. சுத்தி என்ன இருக்கு? அப்படின்னு உங்க ரூம்ல உள்ள பொருட்கள பார்க்கும்போது, எல்லாம் அங்க இங்க எறஞ்சு கிடந்தது. குப்பைவாளி ஃபுல்லா இருக்கு. நீங்க எதையுமே ஒதுக்காம இருக்கீங்க அப்படின்னா, ஆர்கனைஸ்டா இல்ல ஒரு ரூம், நீங்க இருக்கிற இடம் அப்படின்னா, அதுவே கூட மைண்ட் செட்ட அஃபெக்ட் பண்ணும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அதையெல்லாம் நம்ம ஒதுக்கி ஒரு நாள் செட்டரேட் பண்ணோம்னா, அத ஃபோட்டோ கூட எடுத்துப்போம். இப்பதான் வீடு வீடு மாரி இருக்கு. அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ சுத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்கள அஃபெக்ட் பண்ணும். சரி நான் கிளம்பி வெளிய போக போறேன் அப்படின்னு ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறீங்கன்னு வைங்களேன். அந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னாலும், ரொம்ப டைட்டா இருக்கு, ரொம்ப லூஸா இருக்கு, இந்த கலர் எனக்கு புடிக்கல, இல்ல இந்த மெட்டீரியல் எனக்கு எட்சியா இருக்கு, இல்ல உங்களோட அண்டர் கார்மெண்ட்ஸ் உள்ளாடைகள் சரியா இல்லன்னா கூட, உங்க மூட ஆஃப் பண்ணும். இல்ல புடிச்ச ட்ரெஸ்ஸ போடணும்னு நெனைக்கிறோம். அத காணோம், இல்ல அயர்ன் பண்ணாம இருக்கு, இல்ல ரொம்ப சின்னதா போச்சு அப்படின்னாலும் மூட் ஆஃப் ஆகும். ஸோ இந்த சாதாரண ட்ரெஸ் விஷயம் கூட நெறைய விஷயத்துல நம்ம மூட அஃபெக்ட் பண்ணும். சரி வெளிய போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடுவோம்ன்னு சாப்பிட உட்கார்றீங்க. ஃபுட்டுங்கிறதே ஒரு ஃபீலிங் தான். ஸோ புடிச்சது தட்டுல இல்ல அப்டின்னா கோவம் வரும். குறையா இருந்தா கோவம் வரும். கூட இருந்தா கோவம் வரும். இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் டேஸ்டியா இருந்தா செமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபுட்டுங்கிறதே ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறதுனால நெறைய விஷயத்துல ஃபுட் நம்ம மனச அஃபெக்ட் பண்ணும். கிளம்பி வெளிய போயாச்சு. பஸ்லயோ, ட்ரெயின்லயோ போறீங்க. எங்க போய் உட்கார போறீங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் பார்ப்பீங்க. ஒரு சீட்டுக்கு போணும்னு நெனைப்பீங்க. அதுக்குள்ள வேற யாரோ அங்க உட்கார்ந்துடுறாங்க. ஒரு வயசான பாட்டி தான் இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே கஷ்டமா இருக்கு. அவங்க பக்கத்துல உட்காரணும்னு கூட உங்களுக்கு தோணல. பட் அந்த சீட் தான் இருக்குன்னு வைங்களேன். சுத்தி உங்க கூட யார் இருக்காங்களோ, அவங்க கூட உங்களோட மைண்ட் செட்ட அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ, ஒரு இடத்துல நீங்க இயல்பா இருக்க முடியல சில ஆட்களோட அப்டின்னா, அது கூட உங்க மைண்ட் செட்ட அஃபெக்ட் பண்ணும். சரி, எனக்கு புடிச்ச ஆட்களோட தான் நான் இருக்கேன். ஆனாலும் எனக்கு மூட் சரியில்லையே அப்டின்னா, அதாவது பெண்டிங்கா வச்சிருக்கிற வொர்க் பற்றிய நினைப்பு வந்தது அப்டின்னா, கேட்கவே வேண்டாம். ஸ்ட்ரெஸ் தானா வரும். ஐயய்யோ! நாளைக்கு திங்கட்கிழமை நான் இன்னும் அத முடிக்கலையே, இத இன்னும் செட்டரைட் பண்ணலையே, இத பண்ண சொன்னாங்க, நான் பண்ணாம இருக்கேனே, மறந்துட்டேனே அப்டின்னு பெண்டிங் வொர்க் ஞாபகம் வந்தது அப்டின்னா, கண்டிப்பா மூடு ஆஃப் ஆகும். இதையெல்லாம் விட்டுட்டு, நான் வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்க போறேன் அப்டின்னு சொல்லி தூங்கி, ஆனா சரியான தூக்கமே இல்லன்னு வைங்களேன், கேட்கவே வேண்டாம். நாள் முழுக்க மூட் ஆஃப் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மூட அஃபெக்ட் பண்ணிட்டே தான் இருக்கு. இந்த மாரி சூழ்நிலையில நான் மாற மாட்டேன். நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தாலோ, இல்ல சின்ன விஷயத்துக்கு கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற ஆளா இருந்தாலோ, கண்டிப்பா சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள எப்போதும் காயப்படுத்திட்டே தான் இருக்கும். அப்படி இல்லையா, பெரிய விஷயத்த நீங்க ஹேண்டில் பண்ணாம மனசுல தேக்கி வச்சிருக்கீங்க. இல்ல முடிஞ்ச விஷயத்த பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. இல்ல வேற ஏதோ பல பிரச்சனைகள ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்கள ரொம்பவே மூட் ஆஃப் பண்ணும். ஸோ எப்போதும் ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டோட இருங்க. இது எல்லா விஷயங்களையும் ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனா ஸ்ட்ராங் மைண்ட் செட்டோட இருக்கும்போது. அவ்வளவுதான். தேங்க் யூ. டேக் கேர். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டாடா.